பள்ளிப்படிப்புக்கு பிறகு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது உயர்கல்வியில எந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தான். எண்ணற்ற பாடப்பிரிவுகள் உயர்கல்வியில மாணவர்களுக்காக இருக்கின்றது. அதுல சரியான கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய எதிர்காலம் என்பது சிறப்பானதாக அமையும். மாணவர்களே, அதிகமான வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய, சமுதாயத்துல நல்ல மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய, உயர்ந்த பதவிகள்ல உங்களை அமர வைக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக நீங்க பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் இருக்கக்கூடிய கோர்ஸ்ல ஒரு முக்கியமான கோர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் சட்டப்படிப்பு என்பது. ஏன்னா சட்டம் படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசு துறைகளிலும் சரி, தனியார் துறைகளிலும் எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது கொட்டி கிடக்கின்றது. நம்ம இந்த வீடியோல சட்டப்படிப்பை படித்து முடித்த பிறகு மாணவர்களுக்கு அரசு துறைகள்ல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. சட்டம் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு துறையில உயர்ந்தபட்ச பதவியாகிய நீதிபதியாக பணிபுரிவதற்குண்டான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. 3 வருட சட்டப்படிப்பையோ அல்லது 5 வருட சட்டப்படிப்பையோ படித்து முடித்த பிறகு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வினை எழுதி வெற்றி பெறுவதன் மூலமாக முனிசிப் கோர்ட்லையும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் என்ட்ரி லெவல்ல நீதிபதிகளாக பணிபுரிவதற்கான வாய்ப்பு என்பது சட்டம் படித்தவர்களுக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு பணியில் சேர்ந்த பிறகு சீனியாரிட்டியினுடைய அடிப்படையில பதவி உயர்வின் மூலமாக சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுகள்ல நீதிபதிகளாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் சட்டம் படித்து முடித்தவர்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியாக சட்டப்படிப்பை முடித்த பிறகு ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை நிறைவு செய்து பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் செய்து 7 வருடம் சக்சஸ்ஃபுல்லா அட்வொகேட்டாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு போட்டித் தேர்வின் மூலமாக நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக பணிபுரிவதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கின்றது. இது மட்டும் இல்லாம 10 வருடம் ஹை கோர்ட்ல அட்வொகேட்டாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஹை கோர்ட் நீதிபதிகளாகவும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகவும் பணிபுரிவதற்குண்டான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அரசு துறைகள்ல சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு என்பது அரசு வழக்குரைஞராக பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 லெவல்ல நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வினை எழுதி வெற்றி பெறுவதன் மூலமாக கிரேட் 2 அளவுல பணி வாய்ப்பை பெறுகின்றார்கள். இந்த நிலையில பணி வாய்ப்பை பெற்றவர்கள் அடுத்து பதவி உயர்வின் மூலமாக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 1, சீனியர் கிரேட், டெப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டர், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டர், டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் போன்ற பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனோடு சேர்த்து தகுதியான வழக்குரைஞர்களுக்கு அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் போன்ற பதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை நிறுவனங்கள்ல பணிபுரிவதற்கான வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கின்றது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட், ஆயில் இந்தியா லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், தி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள்ல சட்ட அதிகாரி, சட்ட ஆலோசகர் மற்றும் பொது சட்ட ஆலோசகராக பணிபுரிவதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கின்றது. இதற்காக சட்டம் பயின்றவர்கள் கிளாட் பிஜி என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டியதாக இருக்கும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மற்றும் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக கிளாட் பிஜி நுழைவுத் தேர்வுல டாப் 100 ரேங்குக்குள்ள வரக்கூடியவர்களுக்கு இந்த பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட் சட்டம் படித்தவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் சட்ட படிப்பினை பிரஸ்டீஜியஸ் கல்வி நிறுவனங்கள்ல படிப்பதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு தான் கிளாட் பிஜி அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு. இவ்வாறு பணியில் சேர்பவர்கள் அந்த நிறுவனத்தின் சார்பாக ஒப்பந்தங்கள் தயாரித்தல் மற்றும் சரிபார்த்தல், வழக்குகளை மேற்கொள்ளுதல், அந்த நிறுவனங்களுக்காக ஆவணங்களை தயார் செய்தல், அரசு திட்டங்கள் மற்றும் செயல் திட்டங்களை சட்ட ரீதியான முறையிலே தெளிவுடன் செயல்படுத்த உதவுவதுதான் இவர்களுடைய பணியாக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம பேங்கிங் செக்டர்லையும் ரயில்வே துறையிலையும் சட்டம் படித்தவர்களுக்கான பணி வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. நீங்க பேங்கிங் செக்டர்ல லா ஆபீசர் மற்றும் லா அசிஸ்டன்டாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு என்பது IBBS ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் ரெக்யூர்மெண்ட் அந்த தேர்வினை எழுதுவதன் மூலமாக சட்டம் படித்தவர்களுக்கு கிடைக்கின்றது. பேங்கிங் செக்டர்ல சட்டம் படித்தவர்களுடைய முக்கியமான பணிகளாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட ஆலோசனை வழங்குதல், கடன் மீட்பு மற்றும் NPA மேலாண்மை, ஒப்பந்தம் மற்றும் ஆவண மேலாண்மை, வங்கி வழக்குகள் மற்றும் நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்ளுதல், மோசடிகளை தடுப்பது, இந்த வங்கிகளினுடைய செயல்பாட்டில் ஏதேனும் சட்ட ரீதியான மோசடிகள் அல்லது முறைகேடுகள் நடைபெற்றால் அவைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதில் உதவி புரிதலும், சட்ட ஆபத்துகளை கண்டறிந்து வங்கிகளுக்கு அறிவுறுத்தலை செய்தலும், வாடிக்கையாளர்களுடைய குறைகளை கையாளுதலும் மற்றும் வங்கி ஊழியர்களுக்கு முறையான சட்ட பயிற்சியினை வழங்குதல் தான் வங்கிகள்ல சட்டம் பயின்றவர்களுடைய பணிகளாக இருக்கின்றது. நீங்க ரயில்வே துறையில RRB நடத்தக்கூடிய அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய அந்த தேர்வினை எழுதி
வெற்றி பெறுவதன் மூலம் ரயில்வேல லீகல் ஆபீசராகவும் அசிஸ்டன்ட் லீகல் அட்வைசராகவும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு என்பதும் கிடைக்கின்றது. ரயில்வே துறையில இந்த சட்டம் படித்தவர்களுக்கான பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட ஆலோசனை வழங்குதல், நீதிமன்ற வழக்குகளை கையாளுதல், நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை மேற்கொள்ளுதல், ஒப்பந்த மேலாண்மை, தொழிலாளர் பிரச்சனை மற்றும் தொழில் ஒழுங்குமுறை, சட்ட ஆபத்துகளை கண்டறிதல் மற்றும் தேவையான ஆலோசனைகளை வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த வருஷம் ரயில்வே துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய 1036 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நோட்டிபிகேஷன் என்பது RRB மூலமாக வெளிவந்திருக்கின்றது. தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. எனவே மாணவர்களை இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு பணிகள்ல சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு பணி வாய்ப்பு என்பது இந்திய அரசு சட்டத்துறைகள்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு என்பது. அதற்காக மாணவர்கள் இந்தியன் லீகல் சர்வீஸ் அந்த தேர்வினை எழுதுவதன் மூலமாக இந்திய அரசு சட்டத்துறைகள்ல டேட்டா அனலிஸ்ட் ஆகவும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராகவும், லீகல் கன்சல்டன்ட் ஆகவும், அசிஸ்டன்ட் லீகல் அட்வைசராகவும் பணிபுரிவதற்கான வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்கு கிடைக்கின்றது. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரெகுலாரிட்டி பாடியில பணிபுரிவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. நீங்க குறிப்பா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா TRAI போன்ற அந்த நிறுவனங்கள்ல லீகல் ஆபீசர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் லீகல் கவுன்சிலாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால லீகல் ஆபீசர் இன் கிரேட் B என்ற லெவல்லையும், செபில அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ற அளவிலும், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால லீகல் அட்வைசர் என்ற பதவியிலும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. டிஃபென்ஸ் சர்வீஸ்ல ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரலாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்கு கிடைக்கின்றது. இதற்காக சர்வீஸ் செலக்ஷன் போர்டு நடத்தக்கூடிய நேர்முக தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது கிடைக்கின்றது. ஆர்மியிலையும், நேவியிலையும், ஏர்போர்ஸ்லையும் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரலாகவும் லீகல் ஆபீசராகவும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. பாராளுமன்றங்கள்ல பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய சட்ட உதவியாளராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்காக கிடைக்கின்றது. இந்த பணியில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆராய்ச்சியின் மூலமாக தகவல்களை அளித்தல், சட்ட மசோதாக்கள், கேள்விகள் மற்றும் விவாதங்களை வடிவமைக்க உதவுவது என்பது இவர்களுடைய தலையாய பணியாக இருக்கின்றது. சட்டம் படித்த மாணவர்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வுகளை மிக எளியதாக எதிர்கொண்டு IAS, IFS மற்றும் IPS போன்ற பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம சட்டம் படித்த மாணவர்கள் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் என்ற அந்த போட்டித் தேர்வினை எழுதுவதன் மூலமாக CBI, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் எக்சைஸ் மற்றும் கஸ்டம்ஸ்ல இன்ஸ்பெக்டராகவும், அசிஸ்டன்ட் கமிஷனராகவும், டாக்ஸ் ஆபீசராகவும், என்போர்ஸ்மெண்ட் ஆபீசராகவும், லீகல் ஆபீசர் மற்றும் ப்ராசிக்யூட்டராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு என்பது சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம நீங்க SSC கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் இந்த போட்டித் தேர்வினை எழுதி வெற்றி பெறுபவர்கள் சட்டத்துறையை தேர்வு செய்கின்ற பொழுது அங்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் என்ற அளவில் அவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கின்றது. இவ்வாறு பணியில் சேர்பவர்களுக்கு அடுத்தடுத்து செக்ஷன் ஆபீசராகவும், அண்டர் செக்ரட்டரியாகவும், டெப்டி செக்ரட்டரியாகவும் மற்றும் டைரக்டராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு பதவி உயர்வின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த பணி வாய்ப்புகளோடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வினை எழுதுவதன் மூலமாக எண்ணற்ற பணி வாய்ப்புகள் சட்டம் படித்தவர்களுக்கு கிடைக்கின்றது. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த குரூப் 1 தேர்வினை எழுதுவதன் மூலமாக டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் போன்ற பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும், குரூப் 1B அந்த போட்டித் தேர்வினை எழுதி வெற்றி பெறுவதன் மூலம் இந்து சமய நல அறத்துறையில அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவி புரிவதற்கான வாய்ப்பும், குரூப் 2 சர்வீஸ் தேர்வை எழுதுவதன் மூலமாக சப் ரெஜிஸ்டர், கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் லீகல், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் இந்து சமய நல அறத்துறையில எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கின்றது. TNPSC போட்டித் தேர்வை எழுதுவதன் மூலமாக லீகல் அசிஸ்டன்ட் பதவியினை பெறுவதற்கான வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கின்றது. இந்த பணி வாய்ப்புகளோடு அரசு சட்ட கல்லூரிகளிலும் சட்ட பல்கலைக்கழகங்களிலும் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. இந்திய அளவில் மட்டுமில்லாம உலக அளவில் சட்டம் படித்து தகுதியும் திறமையும் பெற்றிருக்கின்றவர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. நீங்க குறிப்பா யுனைடெட் நேஷன்ல சட்ட ஆளுநர் மற்றும் மனித உரிமைகள் அதிகாரியாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், வேர்ல்டு பேங்க், தி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் போன்ற நிறுவனங்கள்ல
சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய பணிகள் என்பது சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன்ல மெடிடேட்டராகவும், வேர்ல்டு பேங்க், ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல கம்ப்ளையன்ஸ் ஆபீசராகவும், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லையும், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்லையும் ப்ரோக்ராம் ஆபீசராகவும், ஆபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனர் ஃபார் த ஹியூமன் ரைட்ஸ்ல ஹியூமன் ரைட்ஸ் ஆபீசராகவும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு என்பது சட்டம் பயின்றவர்களுக்காக இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அது சார்ந்த வெப்சைட்டுகளிலே சென்று அந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்ப இவ்வளவு வாய்ப்புகள் என்பது உங்களுக்காக கொட்டி கிடக்கின்றது. தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் என்பது தானாக தேடி வரக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு பிரெஸ்டீஜியஸ் கல்வி நிறுவனங்கள்ல சென்று படித்து இது போன்ற நல்லதொரு பணி வாய்ப்பை நீங்கள் பெற்று வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம அடுத்த வீடியோல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டப்படிப்பை வழங்கக்கூடிய பிரெஸ்டீஜியஸ் கல்வி நிறுவனங்கள் எவை எவை இருக்கின்றது அப்படிங்கறத பற்றியும், சட்டப்படிப்பை இந்த பிரெஸ்டீஜியஸ் கல்வி நிறுவனங்கள்ல படிப்பதற்கான தேவை என்ன அப்படிங்கறத பற்றியும் நம்ம பார்க்க போறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.